அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு முடிவு உண்டு என்று கூறாதவர்கள் மிகவும் அரிது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக இருக்கிறார்கள். ஆகிர் சமான், அதாவது இறுதி காலத்தில் அனுப்பப்பட்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருமுறை அவர்கள் கூறினார்கள், நானும் இறுதி நாளும் இவ்வாறு அனுப்பப்பட்டோம். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் காட்டினார்கள். ஆம், கியாமத் நாள் அவ்வளவு அருகில் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு அறிகுறியாகும். பிரபஞ்சத்திற்கு ஒரு முடிவு உண்டு என்று அறிவியல் உலகமும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் அந்த நாள் எப்போது என்பது பிரபஞ்சத்தின் இறைவனுக்கு மட்டுமே தெரியும். பல பிரபலமானவர்கள் உலக முடிவை பற்றி கணித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் கணிப்புகள் வீணாகி போனது. எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், உலக முடிவு பற்றிய அறிவு அல்லாஹுவிடம் மட்டுமே உள்ளது. புனித குர்ஆனில் சூரத்துல் அஃப்ராஃப் 187வது வசனத்தில் அல்லாஹு கூறுகிறான், இறுதி நேரம் பற்றி அவர்கள் உன்னிடம் கேட்கிறார்கள். அது எப்போது வரும் என்று கூறு, அதை பற்றிய அறிவு என் இறைவனிடம் மட்டுமே உள்ளது. அது நேரத்தில் அதை வெளிப்படுத்துபவன் அவன் மட்டுமே. வானங்களிலும் பூமியிலும் அது பாரமானதாக இருக்கிறது. திடீரெனவே தவிர அது உங்களுக்கு வராது. நீ அதை பற்றி ஆழமாக அறிந்தவன் போல அவர்கள் உன்னிடம் கேட்கிறார்கள். கூறு, அதை பற்றிய அறிவு அல்லாஹுவிடம் மட்டுமே உள்ளது. ஆனால் பெரும்பாலான மக்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை. இருப்பினும் சில அமெரிக்க விஞ்ஞானிகள் தங்கள் ஆய்வுகளை முன்வைக்கின்றனர். இந்த பிரபஞ்சத்தின் முடிவு பற்றி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு பெரிய நட்சத்திரம் பூமியில் மோத வாய்ப்பு உள்ளது. இந்த நிகழ்வை தொடர்ந்து மனிதர்கள் அனைவரும் இறந்து மனித இனமும் மற்ற உயிரினங்களும் 2026க்கு முன்பாக அழிந்துவிடும் என்று பல ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அரிசோனா பல்கலைக்கழகத்தில் இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அறிவியல் மற்றும் பரிணாம உயிரியல் பேராசிரியரான கை ஆர் மெக்பர்சன் என்ற அமெரிக்க விஞ்ஞானி இதை தெளிவாக்கியுள்ளார். 2026க்குள் மனித இன அழிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்று அவர் பயன்படுத்திய சொல் நியர் டேர்ம் ஹியூமன் எக்ஸ்டிங்ஷன் NTHE, அதாவது மனிதனின் காலம் முடிந்துவிட்டது என்ற வெளிப்பாடு ஆகும். அவர் கூறுகிறார், காலநிலை மாற்றமும் அதிகரித்து வரும் வெப்பநிலையும் 2026க்கு முன்பே அனைத்து உயிரினங்களையும் அழிக்க வாய்ப்பு உள்ளது. தொடர்ந்து மாறிவரும் இந்த வெப்பநிலையை எதிர்கொள்வது மிகவும் கடினமான விஷயமாகும். ஒவ்வொரு ஆண்டும் வெப்பநிலை அதிகரித்து வருகிறது. இதனால் தாவரங்களின் அழிவுக்கு வழிவகுக்கும். மனிதர்களாகிய நம்மால் தாவரங்கள் இல்லாமல் வாழ முடியாது. இது நமது அழிவுக்கும் காரணமாக இருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். அவர் மேலும் கூறுகிறார், இந்த வாழ்க்கைக்கும் உலகத்திற்கும் ஒரு முடிவு உறுதி. நான் மட்டுமல்ல, பல விஞ்ஞானிகளும் இவ்வாறு என்னிடம் கூறியுள்ளனர். மேலும் ஒரு பெரிய நட்சத்திரம் பூமியை நோக்கி வருவதாகவும் அது பூமியில் மோதினால் அந்த மோதல் அனைத்து உயிரினங்களுக்கும் அழிவை ஏற்படுத்தும் என்றும் விஞ்ஞானிகள் என்னிடம் கூறியுள்ளனர். இது ஒரு ஆய்வு மட்டுமே. எவ்வாறாயினும் 2026இல் உலக முடிவு நிகழும் என்று நாம் நம்பவில்லை. மாறாக இவை அனைத்தும் அல்லாஹுவிடம் உள்ள விஷயங்கள். மற்ற விஞ்ஞானிகளும் உலக முடிவை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை இங்கு நிரூபிக்க வேண்டும் என்பதே நோக்கம். அல்லாஹு உண்மையை புரிந்து கொள்ளும் திறனை வழங்கட்டும். உலக முடிவின் சோதனைகளிலிருந்து ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அனைவரையும் பாதுகாக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களை சென்றடைய காரணமானவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நினைவூட்டி மற்றொரு வித்தியாசமான வீடியோவுடன் சந்திப்போம். துஆவுடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.